வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 கொரியன் சீரிஸ் அண்ட் இது 2மே தரமான சீரிஸ், அதில் டவுட்டே கிடையாதுப்பா. ஆனால் ஒன்று தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இன்னொன்று கிடையாது. ஓப்பனிங்கே தெளிவாக சொல்லிடுறேன். ஒன்று வந்து கமர்ஷியலாக அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக ஒரே செட்டு முச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டோட எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய சீரிஸ். இன்னொன்று வந்து பொறுமையாக போகக்கூடிய சீரிஸ். ஆனால் அதை நீங்கள் டைம் ஒதுக்கி பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரிலேட் பண்ணிப்பீங்க. இதுதான் இந்த 2 சீரிஸோடைய ஓப்பனிங் டிஸ்க்ளைமர். ஒன்று தமிழ் டப்பிங்கில், ஒன்று தமிழ் டப்பிங் இல்லை. ஃபர்ஸ்ட் தமிழ் டப்பிங் இருக்கிறத முடிச்சிடுறேன். எனக்கு தமிழ் டப்பிங் இருந்தால் போகிறோம், அப்படி தான் நான் பார்ப்பேன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த 2 சீரிஸுமே நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்காரன் மொத்தமாக கொரியாலேருந்து கொடுங்க சார்னு கட்டப்பையில் அள்ளின்னு வந்துட்டான் போல இருக்குது. வாரம் கொரியன் சீரிஸை விட்டுக்கிட்டு இருக்கான். முன்னொரு காலத்தில் ஐ திங்க் போன வருஷம் வாரம் ஒரு சைக்கோ சீரிஸாக கொடூர கொலக்காரன் கொடூர சைக்கோன்ற விட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் மனம் மாதிரி கொரியன் சீரிஸாக விட்டுக்கிட்டு இருக்கிறான். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து இதை இப்போ சுட வந்து இறங்கி இருக்கிற டீச் யூ எ லெசன் அப்படிங்கிற சீரிஸ். இது ரீல்ஸில் பார்த்தேன், நல்லா இருக்குது, வாத்தியார் வந்து அப்படி பசங்களை பலார்னு விட்றாரு, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சீரிஸை ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்குது. உண்மையாகவே சில இதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா, இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் ஆனால் நடக்காது அப்படின்னு நமக்கே தோணும்ல. அந்த விஷயத்தை இந்த சீரிஸில் டீல் பண்ணிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சீரிஸோட கதை என்ன அப்படின்னாக்க, இது கதைங்கிறத விட நமக்குமே தோணும்ல, இப்போ சின்ன வயசுலாம் நம்ம டீச்சர்கிட்ட போட்டு அடி வாங்கியிருப்போம். அடி வாங்காத டீச்சரே கிடையாதுங்கிற அளவுக்கு எல்லா டீச்சர்கிட்டையும் செய்கூலி சேதாரம்னு எல்லாம் நம்ம வாங்கி தான் டெவலப் ஆகியிருப்போம். வீட்லேயுமே இதை பாருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, போட்டு பொலங்கன்னு சொல்லியே தான் விட்டு வருவாங்க. ஆனால் இப்போ பசங்க மேலே கை வைக்கக்கூடாது, முறைச்சி பார்த்தா கூட என்னடா முறைக்கிற அப்படின்னு பசங்களே டீச்சரை எதிர்த்து கேட்குற இந்த காலகட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகியாச்சு. எனக்கு வந்து பசங்களை அடிக்கிறது தப்பு இல்லை, ஏன்னா அந்த டைமில் அவங்க அடி வாங்க வேண்டியது அதெல்லாம் நார்மல். டீச்சரை பார்த்து பயப்படணும், அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். இப்போ கூட தப்பு செஞ்சால் போட்டு பொழக்கிறதுல தப்பே இல்லைன்ற கேட்டகரி. ஸோ அதனால எனக்கு இந்த சீரிஸோட பயங்கரமாக ரிலேட் ஆகிட்டேன். ஏன்னா இதில் டீச்சர்ஸ் வந்து பசங்க மேலே கைக்கூடாது, பசங்களை முறைச்சாலே அது ஹராஸ்மெண்ட் ஆகிடும். டீச்சர் பசங்க மேலே கை வைக்கிறான், உங்களை நல்லா கேஸ் போட முடியும்னு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த லாலாம் தெரிஞ்சதுனால ஓவரா டீச்சரையே நீ என்ன சொல்றதுங்கிற மாதிரியே இருப்பாங்களா. இப்ப அப்படி இருக்கிறீங்களா ராசா, வரன்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி ஆகி தப்பு செய்யறவங்க இல்ல, இந்த போட்டு ரவுடிசம் பண்றவங்க, ஸ்கூல் டைம்ல ஓவரா ஆடுறவங்கள காரணமே கேட்காம பலார்னு அவங்களை அடிக்கும் போதெல்லாம் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். போட்டு அடிங்க சார், பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்குமே தோணும், டீச்சரு நான் ஸ்டூடெண்ட் மேலே கை வைக்கிறேன், என்ன பண்ண போறோம்னா அதுக்குன்னே ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரியான ஸ்கூல்ல அராஜகம் ஓவரா இருக்கிற ஸ்கூல்ல நம்ம ஹீரோ மட்டும் இல்லை, அவங்க டீமே உள்ள இறங்கி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க, ஒரு ஸ்கூல்ல இருக்கிற இந்த அட்ராசிட்டி செய்யற ஆளுங்களை செய்கூலி சேதாரம்னு எப்படி வகையா கொடுக்குறாங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சீரிஸ். முதல் எபிசோடு கமர்ஷியலா பக்காவா இருக்குதுப்பா, அதுவும் போட்டு பொழக்கிற சீனு, அதையும் இந்த ஓவரா வெறுப்பேற்றுற அப்பாவி பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ற ஆளுங்களை பார்க்கும் போதே செம்ம கடுப்பாகும்ல. அவங்கள ஒரு அடி அடிச்சா சார் இன்னும் 2 போடுங்க சார், சாத்துங்க சார் நமக்கு தோணும்ல. அந்த விஷயம்லாம் கேள்வி கேட்காமலே இந்த மனுஷன் போட்டு பொழப்பா அப்படி. அதுலேயும் எனக்கு இதில் பிடிச்சதே, ஸ்டூடெண்ட்ஸ்னா பரவாயில்லப்பா லைட்டாக வலிக்கிற மாதிரி தான் அடிப்பேன், அதுவே ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையன், மாவனே நீ செத்தரா, இன்னைக்கு தானே உன்னுடைய கடைசி நாள், கண்ணீரஞ்சல் அடிக்க வேண்டிய நாள்னு போட்டு கிளின்னு கிளிப்பாரு. அதுலேயும் ஒரு கேங்கையும் அந்த மனுஷன் போட்டு வகையாக அடிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்சது. அதே போல சரி இந்த ஒரே ஸ்கூலே ஒரு சுத்தி திருத்த போறாரு, எப்ப போர் அடிக்காதா, 10 எபிசோடு கிட்ட என்னப்பா பண்ண போறேன்னா, ஒரு எபிசோட்ல ஒரு கதை, நல்லா இருக்குடா, ஒரு படம் நான் பாக்குற மாதிரி. இப்ப இந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்தாரு, அப்படியே அசால்ட்டா எல்லாரும் அடிச்சு போட்டு அவங்களை மாத்துறது, மனம் மாத்துறதுலாம் இல்ல, பயப்படணும்னான்ற அந்த பயத்தையாவது காமிச்சிட்டு வராரு. அடுத்த ஸ்கூல்ல வேற ஒரு பிரச்சனை. இப்ப இதுலயாச்சும் ஒருத்தம் பண்ணா அங்க ஒரு கேங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்க ஸ்கூலா இல்லை ஏதாச்சும் ரவுடி கேங்கடா, என்னடா நீங்க அப்படிங்கிற அளவுக்கு 2வது எபிசோட்ல போட்டு பொழப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் 3 எபிசோடு என்ன ஒரே டெம்ப்ளேட்டா இருக்குது, இதே தான் திரும்ப வரப்போகுதான்னு எனக்கு தோணுச்சு. பட் 4வது 5வதுலேருந்து அது வேற ரூட்டுக்கு மாறுறது. வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே தான் குறை சொல்றாங்களா, டீச்சர் எல்லாம் அப்படியே உத்தமனுங்களா, டீச்சர்லயும் சில கிறுக்கு பிடிச்சவனுங்க, இல்ல டீச்சர்லயே பசங்களை டார்ச்சர் பண்ற சில கேங்லாம் இருக்குல்ல, அவங்களை யார் சமாளிப்பா, அதையுமே இதுல டீல் பண்ணுது. டீச்சர்லாம் நல்லவங்கப்பா, அதுலயுமே சிலர் கோளாறு பிடிச்சவங்க இருப்பாங்கல்ல, அந்த கோளாறு கேங்கு இந்த குரூப் வந்து சரி பண்ணும். இந்த சீரீஸ்ல ஆக்சுவலா டீல் பண்றது டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் பெத்தவங்க கூட குட்டி பசங்க இருக்கிற அந்த ஒரு எபிசோடு, அந்த அம்மாக்காரி ஒன்று டார்ச்சர் பண்ணும் பாருங்களேன், அது வரைக்கும் இந்த ரவுடிசம் பண்ண கேங்கை பார்த்து கூட பயந்துருக்க மாட்டீங்க, இந்த கேரக்டர் பார்த்து பயப்படுவீங்க. அப்படியான விஷயத்த பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறது தான். எல்லா எபிசோட்லையும் இவரே போட்டு புரட்டி மாஸ் காமிச்சிக்கிட்டு இருந்தா என்ன இருக்குது, சில இடங்கள்ல அவங்கள வெறுப்பேத்துறது. அதுல அந்த ஃபேமிலியை, அந்த அம்மா கேரக்டரையும் சரி, அவங்க அப்பா கேரக்டரையும் இவர் போய் சந்திக்கிற அவங்கள வெறுப்பேற்றுற மூமெண்ட் இருக்குது இல்ல, அது மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட். அதே மாதிரி இந்த ஒரு டீமோட நீங்க பயங்கரமா கனெக்ட் ஆயிடுவீங்க. இதுல ஹீரோ வந்து அவர் ஸ்வாகா வந்தாருன்னா, அண்ணன் யார் தளபதி அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த மோட்லயே மாஸ்டர் தளபதி மாதிரியே வந்து உள்ள ஜேடி மாதிரி எல்லாரையும் அடிச்சு போட்டுக்கிட்டு கிடப்பாரு. இன்னொருத்த வந்து ஒரு டெக்கி கை, அவனை பார்க்கறதுக்கே அப்பாவியா இருப்பான், ஆனா டெக்னிக்கலா பல வேலைகளை பார்ப்பான். இதுல இன்னொரு லேடி வெர்ஷன், அதுவும் சும்மா இல்லை, போட்டு பொழக்கம். பட் எல்லா எபிசோடும் நான் தான் சொன்னேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 எபிசோடு இன்னும் ஒரே டெம்ப்ளேட்ல இருக்குன்னு எனக்கு தோணுச்சு.
ஆனால் போக போக ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், ஏகப்பட்ட ஸ்கூலு, ஏகப்பட்ட பிரச்சனைங்க, அது எல்லாத்தையுமே டீல் பண்றது. இவங்களை அடிக்கிறதுல தப்பே இல்லடா, சில இடங்கள்ல அடிச்சுதான்டா திருத்தணும், டீச்சருக்கே பயப்படாதவன் என்னடா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். பிளஸ் இவங்களுடைய அந்த பிளாஷ்பேக், இதெல்லாம் ஏன் பண்றாங்க, எதுக்காக இது நடக்கணும் இப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கான சீரீஸ்பா. ஏன்னா ஒரு எபிசோட்ல ஒரு கதைங்கிறதுனால நீங்க 10 எபிசோடும் ஒரு 10 பிரச்சனைய அப்படியே அடுத்து என்ன ஸ்கூலுக்கு போக போறாரு, என்ன சமாளிக்க போறாரு இப்படிங்கிற ஒரு மோட்ல பாக்குறதுனால செம்மையா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. சரி, இதுல அப்ப நெகட்டிவ்ஸே இல்லையா, நல்லாவே என்ஜாய் பண்ணணும்னா நெகட்டிவ்ஸ்ன்னு எடுத்துக்க மாட்டேன். பட் நான் சொல்றது இதுல வந்து லாஜிக்ங்கிறது சுத்தமா இருக்காது. ஏன்னா இப்ப இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் ரியாலிட்டியில நடக்குமாப்பான்ற கேள்வியிலேயே இது இல்லை. ஆனா இப்பவும் சொல்றேன், என்டர்டெய்னிங்கான செம்ம கமர்ஷியலான சீரிஸ். நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நெகட்டிவ்ஸ்னு சொல்லணுமேன்னு சொல்லலை. பட் இது வந்து சில பிரச்சனைகள்லாம் இவருக்கு பெருசாவே பிரச்சனை வந்த மாதிரி ஃபீல் ஆகாது. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த நீங்க பெரிய தலைங்களோட பிள்ளைங்களெல்லாம் கை வைக்கிறீங்க, அந்த மாதிரி எடுத்ததுமே போட்டு அடிக்கிறேன், பரவாயில்ல எவன் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லைன்ற மாதிரி போறதுங்கிறது கொரியன் சீரிஸ்ல கொஞ்சம் சில லாஜிக்லாம் வைப்பாங்க. அந்த லாஜிக் மீறல்கள்லாம் கொஞ்சம் எல்லாம் மீறி தான் இருக்கும். அடுத்தடுத்த ஸ்கூலில் இவர் நினைச்சா போற அடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாருங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் டூ மச்சா தான் இருக்கும். நமக்கு அப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஆசையில இதோட கனெக்ட் ஆயிடுவோம். இப்போ நம்ம அதோட கனெக்ட் ஆயிடுவோம். ஆனா ரியாலிட்டியில இதெல்லாம் நடக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ ஒரு எபிசோட்ல ஒரு கதை, அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல்ல ஒரு 2 எபிசோடாச்சும் இருந்தாலாச்சும் இவர் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி அது சொதப்பி அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாருன்ற மாதிரி தோணும். அந்த விஷயங்கள் எனக்கு ஒரு பாதி சீரிஸ் வரைக்கும், ஒரு 5 எபிசோடு வரைக்கும் இவருக்கு பெருசா பிரச்சனை வந்த மாதிரி தெரியல. போறாரு அசால்ட்டா, சார் ஒரு பிரியாணி கட்டுங்க அப்படின்னு டக்குன்னு பார்சல் வாங்குற டைம்லயே ஒரு பிரச்சனை தீர்த்து கட்டிட்டாரு. இவருக்கு எதுவும் பெருசா அவர் வேலையை செய்ய விடாம தடுத்து அவர் மொத்தமா லாக் பண்ற அந்த மொமெண்ட்லாம் இல்லையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் சும்மா ஒரு 7-8 எபிசோடுக்கு அப்புறமா நாங்களும் ஒரு பிரச்சனை பண்றோம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஸோ இந்த கேங்குக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கணுங்கிற ஆசை இருக்குது, அதை அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களை தடுத்து நிறுத்துற எப்பா நீ என் ஸ்கூலுக்கு வந்துட்ட, இந்த ஸ்கூல்ல நீ என்னதான் ஆட்டம் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்கூலா இவருக்கு பெருசா வந்த மாதிரி ஃபீல் ஆகல. இப்படியாக சில பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டுற வகையில பாசிட்டிவ்ஸ் அவ்வளோ இருக்குது, என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில கமர்ஷியலான சீரிஸா இருக்குது. அதனால தாராளமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு சீரிஸ், தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து ஆக்சுவலா A/B தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த ஃபைட் சீக்வன்ஸு அடிச்சு போட்டா அவங்களுக்கு ரத்தம் ஊத்தும்ல, அந்த விஷயங்களுக்காக பண்ணியிருக்கிறது. 18+ சமாச்சாரங்களா இருக்காது, ஆனா சில லைட்டா கெட்ட வார்த்தைகள் அந்த விஷயங்கள் மட்டுமே தானே தவிர இது ஆக்சுவலா அந்த மாதிரி சமாச்சாரங்கள் இல்லை. பார்க்கலாம், பட் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இவங்களை போட்டு வெளுக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியாவே பார்க்கலாம். பட் இவங்களை போட்டு வெளுக்கிறது கொஞ்சம், அது அடிச்சு இவங்களை கவுக்கிறதுங்கிற அந்த விஷயங்கள் மட்டும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, 2வது சீரிஸுக்கு போவோமா. இது வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் சீரிஸாக மாறிவிட்டது. வி ஆர் ஆல் ட்ரையிங் ஹியர் அப்படிங்கிற கொரியன் சீரிஸ். இது ஏன் ரிலேட் பண்ணிப்பீங்க அப்படின்னாக்க, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க, சார் நமக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது, நம்ம கரெக்டான ரூட்ல தான் போறோம்னு இருக்குது, கான்ஃபிடென்ட் எங்கேயோ லைட்டாக பிரேக் ஆகுதுப்பா, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கணும்னு டவுட்லேயே இருக்குன்னா அதே விஷயம் தான் இல்லை ஹீரோ கேரக்டருமே. ஆக்சுவலாக இல்லை ஹீரோ வந்து படம் பண்ணணும், டேரக்டர் ஆகணுங்கிற ஆசைப்படுறாரு. அவங்க கேங்கில் இருக்க எல்லாருமே படம் பண்ணிட்டாங்க, இவர் மட்டும்தான் ஃபெயிலியர். டேய் அப்போ இவர் மட்டும்தான் ஃபெயிலியர்னா மற்ற எல்லாரும் சேர்ந்து இவரை கஷ்டப்படுத்துவாங்க, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், இதை பார்த்து இன்னும் கஷ்டப்படணுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம் தான் பயங்கரமாக கனெக்ட் ஆனது. ஏன்னா இவர் வந்து நீங்க என்னடா படம் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் ஒரு படமாடான்னு சொல்லி மற்றவங்க படத்தெல்லாம் அசால்ட்டாக கலாச்சிட்டுவாரு. இவர் வந்து அந்த கேங்கில் ஐயோ எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களே, நம்ம மட்டும் தான் அடக்கமாக வாசிக்கணும், அங்கே தான் ஒரு அசால்ட்டாக அட்டாக் பண்ணுவார். அதுலேயும் ரொம்ப பிடிச்சது, ஒருத்தர் வந்து உனக்கு அதெல்லாம் சரியா வரலடா, உனக்கு அதெல்லாம் படமாக ஆகாதடா, நீ வேஸ்ட்டு ஃபில்லடா, டேலண்ட்டே இல்லடா உனக்குன்னு சொல்லும் போது, சார் எனக்கும் டேலண்ட் இருக்குது சார், என் கதையை மதிங்க சார் இப்படின்னு கெஞ்சர சீனாச்சும் வைப்பாங்கல்ல, ஏன்டா ஒருத்தனை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கான கதை எதுனே அப்படின்னு போட்டு அங்கேயுமே அசால்ட்டு காட்டுவார். ஸோ இந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதமாகவே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த கேரக்டர் மட்டும் இல்லை, இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸு கேங்கு அவங்கள போட்டு இவர் கலாய்க்கிறது, அந்த கேங்கு இவரை வந்து என்ன 20 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான், இவங்க வந்து உருப்பட போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறது, இப்படி ஒரு கேரக்டர்ஸும், இவனுடைய அண்ணன் கேரக்டரு, இந்த ஒரு ஹீரோயின் கேரக்டரு, இப்படி எல்லா கேரக்டர்ஸும் ஒரு கட்டத்தில் ரொம்ப பயங்கரமாக ரிலேட் பண்ணிப்பீங்க. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரை நீங்கள் ஒரு இமேஜோட பார்ப்பீங்க, ஒரு 3 எபிசோடுக்கு அப்புறமா ஒரு மொமெண்ட்டில் ஒருத்தர், அதாவது அவங்க உடச்சி ஒன்று பேசுகிற வரைக்கும் அவங்களை பற்றின ஒரு இமேஜ் உங்களுக்கு இருக்கும். அதை உடச்சி பேசிட்டாங்கன்னா, இப்படி ஒரு ஆங்கிள் நீ பார்த்துக்கிட்டு இருக்கல, இப்படி ஒரு விஷயம் நடக்குது இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேண்டிங்கோட கனெக்ட் ஆவீங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே கூட இருப்பாங்க, சில சமயத்தில் அவனுக்கு வந்து கொஞ்சம் பண்ணுறது ஓவர் சீன் போடுற மாதிரி இருக்கும், சில இடங்களில் கோபமாக ரியாக்ட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க மனசெல்லாம் வச்சுக்க மாட்டானுங்க, அதுக்கப்புறம் நம்மளை விட்டு கொடுக்கவும் மாட்டானுங்க. அந்த மாதிரியான மொமெண்ட் தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸு ஜெயிச்சாலும் அவன் பெரிய சக்ஸஸ் ஆனாலும் சில இடங்களில் சீன் போட்டாலும் ஒரு கட்டத்தில் அவன் சைடில் நம்ம இருக்கிறத கேட்கும் போது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சிக்கும் போது ஒன்று தெரிய வரும்ல, அதுதான் இந்த சீரீஸ். எனக்கு இதில் ஹீரோ கேரக்டரோட
ரொம்ப பயங்கரமாக ரிலேட்டட். இது ஆக்சுவலாக நான் சரி சும்மா ட்ரை பண்ணலாம், நல்லா இருக்குன்றாங்க. சரி இப்படி தான் இருக்குது. அது இல்லாமல் 12 எபிசோடு, ஒன்று 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 12 மணி நேரம். அதனால் நான் ஒரே சிட்டிங்கில் முடிக்க வேண்டிய அந்த மைண்ட் செட்லேயே இல்லை. இது நான் பொறுமையாக ஒரு 5 நாளாக தான் பொறுமையாக தான் முடித்தேன். ஏன்னா இது நீங்கள் அப்படி தான் முடிக்க முடியும். பயங்கரமாக ரிலேட் ஆகி அவர் ஜெயிப்பாரா மாட்டாரா, எனக்கு இதில் நான் ஜெயிச்சிடணும், என் கதை இப்படி ஒன்று இருக்குது, நான் பெருசாக சாதிக்கணும், இப்படிங்கிற மோடில் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்படி அவன் கஷ்டப்பட்டு போராடுவான், அவனுக்கு டேலண்ட் இருக்கும், அவனை மதிக்கவே மாட்டாங்க, திடீர்னு ஒன்று ஜெயிச்சு வருவான். இந்த டெம்ப்ளேட் கிட்டத்தட்ட போரடிச்சிருச்சு. எப்பா ரியல் லைஃப்ல இன்னும் அவங்க டெய்லி எவ்வளோ பிரச்சனைலாம் அனுபவிக்கிறாங்க தெரியுமா, அந்த விஷயத்தை இந்த சீரீஸில் பேசியிருப்பாங்க. அதுதான் எனக்கு இந்த சீரீஸில் பிடிச்சது. இதில் ஹீரோ கேரக்டர் நான் எவ்வளோ டேலண்டாக, நம்ம எவ்வளோ டேலண்டானு டெய்லியோ சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு படம் பார்க்குறோம்னா ஒரு 10 சீன் வந்து அவனை எல்லாரும் இன்சல்ட் பண்ணுற மாதிரியே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் டேலண்ட்டை மதிக்கிற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் டக்குன்னு ஜெயிச்சிருவாரு. அவ்வளோதானே. ஏடா நான் டெய்லி அந்த பிரச்சனையை நினைச்சேன், நான் இப்போ என்ன மைண்ட் செட்டில் நான் இருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாடான்னு நமக்கு தோணும்ல. அதைத்தான் இந்த சீரீஸில் டீல் பண்ணிருப்பாங்க. இதில் ஹீரோ கேரக்டரு அவன் ரசிக்கிற அந்த படங்களை அவன் பார்க்குற விதமாக இருக்கட்டும், சில சமயம் அவனே உடஞ்சி நான் ஒரு வேளை தோத்துட்டணும், வேஸ்ட்டாக இந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கணும்னு உடஞ்சி அழறதா இருக்கட்டும், அவனை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, நீங்கள் மட்டும் எங்கள் சக்ஸஸே ஆகலை அப்படின்னு கேட்கும்போது அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவன் தவிக்கிறது. ஹீரோயின் கேரக்டர் இப்போ ஒரு சக்ஸஸான ஒருத்தனை இன்ஸ்பயராக எடுத்துக்கிறத விட ஃபெயிலியரான ஒருத்தன், ஃபெயிலியர்னு சொல்லலை, இப்போதைக்கு ஃபெயிலியராக பார்க்கப்படுற ஒருத்தங்கிட்ட இருந்து இவ ஒரு விஷயங்கள் கற்றுக்கிறது. அவளோட மைண்ட் செட்டை வெறும் ஜஸ்ட் ஹீரோயின் லவ் கிடையவே கிடையாது ராசா. இங்கே இந்த ஒரு 20 வருஷமா இவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானும் போது ஹீரோயின் வந்து அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை, எப்பா நீ 20 வருஷமா ட்ரை பண்ணுற, இந்த ஒரு விஷயம்லாம் உனக்கு டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் ஏன் இன்னும் படமாக ஆக மாட்டேங்குது, ஏன் ப்ரொடியூசர் ஓகே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன உன் சைடு இஷ்யூ இருக்கு, அதை நான் தெளிவுபடுத்துறேன்ற மாதிரி அந்த கேரக்டர் ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்கட்டும். இப்படி பல விஷயங்கள் இந்த சீரீஸில் இருக்கும். அதுலேயும் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர், அவன் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பான், அதை நம்ம ஹீரோவே போட்டு மொக்கா படம் இதெல்லாம் ஒரு படமாக எடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருப்பான். அந்த கேரக்டரோட ஒரு ஃபோன் கால் சீன் வரும். அந்த சீன் ஒரு மாதிரி உன்னை ஒரு மாதிரி நினச்சேன், ஆனால் பயங்கரமாக ஒன்று பேசுகிறல்ல, அதில் அவன் சொல்லுவான், அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கும் தூங்கிட்டு இருப்பான், நீ பரவாயில்ல தூங்கிட்டு இருக்கடா, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் யார்கிட்டயாவது இதை பேசணும், யார்கிட்டயாவது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபோன் காலில் பேசுவான். எனக்கு அந்த சீன் ஒரு மாதிரி ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. எனக்கு அது ஒரு மாதிரி பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த சீரீஸு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆனால் ரொம்ப பொறுமையாக தான் போகும்பா, தெளிவாக சொல்லிவிட்டேன். ஃபஸ்ட்டு சீரீஸு கமர்ஷியலாக எல்லாருமே நம்ம டீச்சர்ஸ்லாம் பசங்களை போட்டு அடிக்கணும், நாமளும் சின்ன வயசில் அடி வாங்கணும்ல, அதுதான்டா கரெக்டான ட்ரீட்மெண்ட்டு நமக்கு தோன்றதுனால அது பயங்கரமாக ரிலேட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய கமர்ஷியல் சீரீஸு இது. இந்த மைண்ட் செட்டில் இதுக்குன்னு அப்படியே பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சமாக கேரக்டர்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் என்ஜாய் பண்ணக்கூடிய சீரீஸு. பட் கொரியன் ட்ராமாஸ் நிறைய பேர் எனக்கு ரிலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களாக நாங்கள் பார்ப்பேன் அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக செட் ஆகக்கூடிய சீரீஸு. அப்படி எனக்கு இந்த சீரீஸு நல்லா கனெக்ட் ஆச்சுப்பா, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ நீங்களுமே இந்த சீரீஸை மட்டும் ஒரே சிட்டிங்கில் முடிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், பொறுமையாக ஒரு வாரம் டைம் எடுத்து கூட முடிங்க. ஸோ உங்களுக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இவன மாதிரி டேரக்டர் ஆகிறவங்க தான் பார்க்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நான் அந்த ஒரு லாங் டைம் கோல் வச்சிருக்கிறேன், அதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கல்ல, அப்போ இந்த கேரக்டரை பாருங்க, பயங்கரமாக ரிலேட் பண்ணிப்பீங்க. ஸோ எது வெற்றி ஆர் இந்த ப்ராசஸில் நம்ம எப்படி இருக்கிறோம் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த கேரக்டரோட பயங்கரமாக ரிலேட் பண்ணிப்பீங்க. இது ஆக்சுவலாக தமிழ் டப்பிங்கில் வந்தால் நல்லா இருந்திருக்கும். வெள்ளியா நெட்ஃப்ளிக்ஸே வாங்குறல்ல, ஒழுங்கா தமிழ் பிரிமியம் விடியா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சுப்பா. சரி, இந்த 2 சீரீஸும் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு படம்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டக்குன்னு அதை பார்த்துட்டு அதை பற்றி பேசிட்டு நல்லா இல்லைன்னு போயிடலாம். பட் சீரீஸில் இத்தனை மூமெண்ட்ஸ் இருக்குதா, அதை பற்றி கொஞ்சம் இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன்ப்பா அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாகிடும், மன்னிச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து விடும். மூவிஸ், வெப் சீரிஸ் எல்லா ஏரியாவும் நம்ம அடுத்தடுத்து கவர் பண்ணி விட்டுருவோம். டாடா பை.